கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதிப்பேன் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களை சோதிக்கிற தேவன் என்பதை யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்க முடிகிறது. இந்த நிலையில நீர் எங்களை எதற்காக சோதிக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்பதையெல்லாம் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். பரம கானானாகிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் வழி நடத்தும்படியாக, அதற்கு தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கை கொள்ளுவோமா, கை கொள்ள மாட்டோமா என்பதை அறிந்து கொள்ளவே சோதிக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் அப்படியே உமக்கு பிரியமுள்ளவர்களாக நடந்து உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகி பரலோகத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களுக்கு சொல்லித்தாரும். மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பல திவ்ய சுபாவங்களுக்கு அவருக்குள்ளே பல திவ்ய சுபாவங்கள் உண்டு. அதில் ஒன்று சோதிக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதை ஏன் அவர் சோதிக்கிறார்? அவர் பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். எந்த தகப்பனும் ஒரு பிள்ளை கெட்டுப்போக விரும்ப மாட்டார். நாம் அவர் சொல்லுகிறபடி கேட்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து அறிவார். அந்த வகையிலே தேவன் நம்மை சோதிக்கிறது எதற்காக? நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளவும், நல்ல வழியிலே நடக்கவும், அதற்காகவும் தான் சோதிக்கிறார். இப்படி வேதத்திலே பல நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த செய்தியில் இதையெல்லாம் நாம் தியானிக்கப் போகிறோம். எதற்காக அவர் சோதிக்க வேண்டும் என்று பார்த்தால், கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறவர். அவருடைய வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்களில் என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடக்க வேண்டும். அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் வரப்படினேன். இப்படி எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அதிலே ஒரு நிபந்தனை இருக்கும். அதில் முக்கியமானது அவருடைய சொற்படி கேட்க வேண்டும். ஏன் அவருடைய சொற்படி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அவர் நமக்கு விதித்திருக்கிறவைகள் எல்லாம் நியாயங்கள், நீதிகள். அந்த நீதியுள்ள தேவனாக அவர் இருக்கிறதுனால, நியாயமுள்ள தேவனாக இருக்கிறதுனால, அந்த நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்யும் பொழுது அந்த நீதியுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அந்த நீதியுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது நீதியின் ராஜ்யமாகிய பரலோகத்திலே நாம் சென்று அடையலாம். அவருடைய பங்காளிகளாக நித்திய சுதந்திரமாகிய பரலோகத்துக்குள்ளே நாம் போய் சேரலாம். இதுதான் இதில் இருக்கிறதான தேவ ரகசியம். எதற்காக நீதியோடு நடக்க வேண்டும், எதற்காக நியாயங்களை செய்ய வேண்டும், எதற்காக அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் அப்படிப்பட்டவர். நாமும் அப்படிப்பட்டவருடைய சாயலிலே மாற வேண்டும். அப்படிப்பட்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர வேண்டும் என்று சொன்னால், அந்த நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும், அந்த நியாயத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சாயலிலே, அவருடைய மகிமையின் சாயலிலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், நீதியின் மேல் நீதி அடைய வேண்டும். இதுதான் இதில் இருக்கிறதான ஒரு ஒழுங்காக இருக்கிறது. இந்த வகையில் தேவன் அறிந்தே சில காரியங்களை நம்மை சோதிப்பதற்காக
இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் என்று அவருக்கு தெரியும், இது இப்படித்தான் முடியும் என்று தெரியும். ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் நீதியுள்ள தேவன். அதனாலே அந்த நீதியை நாம் நிறைவேற்றுகிறோமா அல்லது நாம் நிறைவேற்றாமல் போகிறோமா என்பதற்காகத்தான் அந்த பாதையில் நம்ம நடத்துகிறார். அப்படி சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. இந்த நியாயம் என்று சொல்லும் பொழுது இந்த நியாயங்களை எல்லாம் செய்ய வேண்டும், இந்த நீதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் விதித்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை மீறுவது பாவம். பாவம் என்றால் என்ன என்று வேதத்திலே பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. பாவம் என்பது ஒரு 20 அல்லது 25 விதமான பாவங்களை கணத்துக்குரிய பாஸ்டர் தாமஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இதுவும் ஒரு பாவம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை நாம் மீறக்கூடாது, அது பாவம். நாம் நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது, நியாயத்தை மீறக்கூடாது, ஆனால் மீறுகிறோமா இல்லையா என்பதை சோதிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு பல நியாயங்களை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படியானால் யாராக இருந்தாலும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, அந்த இஸ்ரவேலிலே வந்து பரதேசியாய் தங்கி இருக்கிற பிற ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நியாயம்தான். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் என்று ஏன் தேவன் விரும்புகிறார்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நீதியுள்ள தேவனுக்கு அவருடைய நிழலின் கீழே வந்து தங்கியிருக்கிறவர்கள் அவர்களும் நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் வெளி தேசத்தான் அல்லது புற ஜாதியான் என்று சொல்லி அவனை ஒடுக்கக்கூடாது என்பதற்காக தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்து லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நியாயம்தான் செய்ய வேண்டும். இஸ்ரவேலனுக்கு ஒரு நியாயம், வந்து தங்கியிருக்கிற அயலானுக்கு ஒரு நியாயம் என்பது அது அநியாயம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் எப்படியோ அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே பட்சபாதம் இல்லை. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று அவர் நினைக்கிறதில்லை. தவறு யார் செய்தாலும் அவர்களை அவர் தண்டிக்கிறவர். அவர் நீதியுள்ள தேவன். அந்த நீதியை மீறும் பொழுது யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கிறார். அடுத்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய வழிகளெல்லாம் நியாயமான வழிகள், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர், நீதியும் செம்மையுமான தேவன் அவர். இது ஏன் அவர் சொல்லுகிறார்? ஏன் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார்? அந்த கண்மலையை போல நாமும் இருக்க வேண்டும். நான் வெட்டியெடுக்கப்பட்ட கண்மலை அவர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டப்பட்ட துறவையும் பாருங்கள். இதனுடைய பொருள் என்ன? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்று சொன்னால், அந்த கண்மலையாக கிறிஸ்து எப்படியோ அந்த கிறிஸ்துவிலிருந்து ஒரு சின்ன கல்லாக நாம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கல் வேறாக இருக்கக்கூடாது. அந்த கல் வேறு, நாம் வேறாக இருந்தால் அந்த கல்லோடு அது ஒன்றி போகாது. ஒரே சரீரம். அவர் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். அப்படியானால் அந்த தலைக்கு ஏற்ற சரீரமாக இருக்க வேண்டும். அவருக்கேற்ற நீதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதனாலே தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்து அவருடைய கட்டளைகள், கர்த்தர் சொல்கிறார், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி பிழைப்பானா? அந்த நியாயங்களாலே பிழைப்பானா. கட்டளைகளை நியமங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய கட்டளையான அந்த வார்த்தை, அவருடைய நியாயங்களாகிய அந்த நீதி, இது நம்மை காப்பாற்றும், இது நம்மை வழிநடத்தும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேசத்திலே நம்மை பிழைக்க செய்யும். தகப்பனுக்கும் தாய்க்கும் கணம் பண்ணி தகப்பனை கணம் பண்ணுகிறவனுக்கு தீர்காயுசு விட்டு அவன் தேசத்தில் நன்றாக இருப்பான், நாட்கள் நீடித்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவனுக்கு தேசத்திலே அவன் சுகமாய் தங்கியிருப்பான். இப்படி பல வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கணம், இதெல்லாம் நம்மை நடத்துமா? அப்படியானால் அதை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும்பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் என்பது என்ன? தேவனை பற்றி அறிகிற அறிவே ஞானம். தேவனை அறிகிற அறிவே அறிவு. தேவனை பற்றி அறிந்து கொண்டால் நாம் தேவனைப் போல இருப்போம். அப்படி தேவனைப் போல இருக்கும்போது நீதியை நியாயமும் செய்வோம். அந்த நீதியை நியாயமும் நம்மை காக்கும். இதுதான் சுற்றி சுற்றி இந்த கட்டளைகள், நியமங்கள், கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலின்படி நடத்தல், இதுதான் வேதமே. வேதம் கூறுகிறது எல்லாமே இதுதான். தேவன் விரும்புகிறதே இதுதான். அப்படி செய்தோமானால் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். அந்த தேவனை போல நாம் அவருடைய சுபாவங்களில் வளர்ந்து தேவன் தங்கியிருக்கிறதான இடத்திலே, பரலோகத்திலே போய் இருக்கலாம். இதுதான் இதில் இருக்கிறதான செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது எப்படியெல்லாம் சோதித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் மோசேயை நோக்கி ஒன்று சொல்கிறார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு அப்பம், வானத்திலிருந்து மன்னா, கொத்துமல்லி விதை அளவு வெண்மையான ஒரு வஸ்து விழும். அது பனியோடு கூட சேர்ந்து அது விழும் பொழுது அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து அதை உரலிலே போட்டு இடித்து அப்பங்களாக சுடுவார்கள், அதை புசிப்பார்கள். இப்படித்தான் செய்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளுக்கு தலைக்கு ஒரு ஓமர், 10 பேர் இருந்தால் 10 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு குறைவாகவும் இல்லை, எல்லாருக்கும் அது போதுமானதாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து அவர்கள் அதை சமைத்து உண்டார்கள். வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து சாப்பிட்டார்கள், சுட வேண்டியதை சுட வைத்து சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் இப்படி செய்தார் என்றால், என் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்களா செய்ய மாட்டார்களா என்பதை அவர் அறிய இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். அதை பற்றி பார்க்கும் பொழுது, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அடுத்து அதில் ஒரு கட்டளை சொல்லியிருக்கிறார். விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்று வைக்கக்கூடாது. ஏனென்றால் அது அந்த இரவு சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். விடியற் காலம் மட்டும் வைத்தால் என்ன நடக்கும்? அது வைக்கக்கூடாது என்பது நியமம், கட்டளை. அப்படி செய்கிறார்களா மாட்டார்களா என்று அறிந்து கொள்வதற்காக தேவன் அவர்களை சோதித்தார். ஆனால் சிலர் என்ன செய்தார்கள்? மோசேயின் சொல்லை கேளாமல் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இந்த தேவன் என்ன சொன்னாரோ
அதை செய்ய வேண்டும். அவர் எதற்காக சொன்னார்? அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அதை பயன்படுத்த முடியாது. அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்டார், எந்த மட்டும் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள மனதில்லாது இருப்பீர்கள், எந்த மட்டும் அப்படி செய்வீர்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் செய்வார்களா மாட்டார்களா என்றுதான் மன்னாவை அவர் ஒழியும் பொழுது அதிலே சிலர் எடுத்து வைத்து கொண்டார்கள். அது நாற்றம் எடுத்து போனது. இதனாலே அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறவர்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இது பிரயாணத்தின் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டார். தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள், எகிப்தை நினைத்து முறுமுறுத்தார்கள். இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அடுத்து தேவன் சகோதர சிநேகம் உள்ள மனிதர்களை விரும்புகிறவர். சகோதரர்கள் ஒருமித்து வாழ வேண்டும், சகோதர சிநேகத்தோடு இருக்க வேண்டும், சகோதரரோடு அன்பு செலுத்த வேண்டும். இதையெல்லாம் தேவன் மிகவும் விரும்புகிறவராக இருந்தார். இதனால ஆதாமுடைய பிள்ளைகள் சகோதர சிநேகத்தோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள அவர் நினைத்தார். ஆனால் என்ன நடந்தது? இந்த சகோதர சிநேகத்தோடு இல்லாமல் சகோதரர்கள் எதற்காக பிறந்திருக்கிறார்கள்? ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பதற்காகத்தான். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இல்லாமல் போனால் அங்கே பகை ஏற்படுகிறது, எரிச்சல் ஏற்படுகிறது, பொறாமை ஏற்படுகிறது. இது எல்லாமே பிசாசின் சுபாவங்கள். வானத்திலே இருந்து கீழே தள்ளப்பட்ட பிசாசு என்ற லூசிபர் அந்த ஆதாமின் பிள்ளைகளாகிய அந்த 2 பேரையும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி, அவர்களுக்குள்ளே பொறாமையை உண்டு பண்ணி, அவர்கள் ஒருமித்து வாசம் செய்யாதபடிக்கு ஒரு கொலைபாதகனாக அவன் இருக்கிறதுனால, அவன் மனுஷ கொலைபாதகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று. அவன் ஆதி முதல் என்று எதை சொல்கிறார்? இந்த கொலைபாதகத்தை எங்கே அவன் ஆரம்பித்தான்? பிசாசு இந்த ஏதேன் தோட்டத்தில் தான் ஆரம்பித்தான். இந்த சகோதரர் பற்றி செய்தி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. சங்கீதம் 133:1. இது சாதாரண சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, சபையிலே இருக்கிற சகோதரர்களை பற்றிய செய்தியாக இது இருக்கிறது. அது இன்பமான ஒன்று. அப்படி இந்த காலகட்டத்திலே கூட சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இல்லை, சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது இல்லை. காரணம், இந்த பிசாசினுடைய கொலைபாதக ஆவி, பொறாமையின் ஆவி, பகையின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால பெரும்பாலும் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறது கூட இல்லை. இப்படி ஒரு நிலையிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனுடைய கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. அப்படியானால் இடுக்கணில் உதவதான் சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நமக்கு முடியும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யாமல் இருந்தால் அது பாவம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, உதவி செய்ய நம்மாலே முடியும் என்று சொன்னால் உதவி செய்யலாம், தவறில்லை. இது ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு அடிகொலியது.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் குடிதாய் இருப்பதினாலும் அவைகளை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த கூக்குரல், அந்த பாவத்தின் கூக்குரல் குடிதாக இருக்கிறது, அதனாலே அழிக்கப் போகிறேன். இதற்கு முக்கியமான ஒரு, ஏன் சோதோம் குமாராவை தேவன் அழித்தார் என்று பார்க்கும் பொழுது, அதில் முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், இது இந்த சோதோம் குமாரா பட்டணங்கள் அதை அழிக்கும் முன்பு அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் மிக நேர்த்தியான ஒரு விளைச்சல்கள் உள்ள ஒரு செழிப்பான இடமாக இருந்தது. ஆனால் சாங்கோ பாங்கமும், வேதம் சொல்லுகிறது சாங்கோ பாங்கமும் ஆகார திருட்சியும் அங்கே இருந்தது என்று சொல்லி. சாங்கோ பாங்கமும் ஆகார திருட்சியும் இருந்த போதிலும் யாரும் அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஒரு ஜனங்களுக்கோ அந்த தேசத்தாருக்கோ சகோதர நாடுகளுக்கோ இந்த சோதோம் குமாரா உதவி செய்யவில்லை. அவர்களுக்குள்ள ஏராளமான விளைச்சல் இருந்தது, நல்ல ஆடு மாடுகள் இருந்தன. சுற்றிலும் இருக்கிற சின்ன சின்ன ஒரு பட்டணங்களில் இருந்த ஜனங்கள் வறுமையில் வாடும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அதுதான் தேவனுக்கு இந்த சோதோம் குமாராவை அழிப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் அவர்களுடைய இக்கட்டிலே, அவருடைய தேவைகளிலே அதை இவர்கள் சந்திக்கவில்லை. பாவம் குடிதாக இருந்தது. அந்த பாவம், சொல்ல முடியாத பாவம், அந்த பாவமே கூக்குரல் இட்டதினாலே பரலோகத்திற்கு தேவன் இறங்கி கீழே வந்து அந்த தேசத்தை அழிக்கும்படியாக வந்தார். ஆபிரகாம் திறப்பின் வாசலிலே நின்றாலும் கூட அங்கே 10 நீதிமான் கூட இல்லை, எல்லாம் அநீதியை செய்கிறவர்களாக இருந்ததுனால அதை அவர் அழித்தார். இதே பிரகாரம்தான் காயினும் ஆபேலும் என்ன செய்தார்கள்? காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இதில் ஒரு வேறுபாடு பாருங்க. நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் காயின். ஆபேல் என்ன செய்தான்? தலையீறு, கொழுமையானவைகள், இதை காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்படியானால் தேவன் எதை பார்ப்பார்? அவனுடைய மனதை பார்க்கிறார். ஏதோ பேருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வருவது எப்படி? இருக்கிறதுலே நலமானது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கிறதுல எது மிகச்சிறந்ததோ அதை கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்ததை அவர் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவருக்கு அவருடைய கரங்களில் இருக்கிறதுல சிறந்ததை நமக்கு கொடுப்பார். அவருடைய கரங்களில் இருக்கிறது எல்லாமே சிறப்பு தான். ஆனால் நாம் சிறப்பானதை கொடுக்கும் பொழுது அவர் நீதியுள்ள தேவன். ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று. இது சாதாரண ஏழைகளுக்கு கொடுக்கிறது, அது ஒன்று. ஆனால் பெரும்பாலும் தேவன் ஏழைகள் என்று யாரை அழைக்கிறார்? தன்னுடைய ஊழியக்காரர்களைத்தான். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதை கர்த்தர் தனக்கே கொடுத்ததாக நினைத்து திரும்ப கொடுப்பார். மத்தேயு சுவிசேஷத்தில் நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு கொடுத்தீர்கள் என்றெல்லாம் சொன்னது கூட அது ஊழியக்காரர்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது தான் திருப்ப கொடுக்கிறார். அது பரலோகத்துக்கு போவதற்கு பல காரியங்கள் உண்டு. அதில் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறதும் ஒன்று தான், அதுவும் ஒரு காரணம். இதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அது பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்காக ஏற்படுத்தியிருந்ததான அந்த நித்திய சந்தோஷத்தில் வந்து சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன செய்தான்? ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அதனாலே காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை பார்க்கலாம். அப்பொழுது
வயல்வெளியிலே இருக்கும்பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. இது கொலைபாதகத்தின் ஆவி. அவன் பிசாசு கொலை செய்யக்கூடிய அந்த கொலைபாதகத்தின் ஆவி இருக்கிறதுனால, பொறாமையின் மிகுதினால, அவனுடைய பொறாமை இவனை தாக்கினதுனால இவனுக்கு காயின் ஆபேல் 2 பேருக்குள்ளே ஆபேலின் மீது காயினுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவனை கொலை செய்தான். இது நடக்கும் என்று தேவனுக்கு தெரியும். ஆனாலும் சோதித்தார். ஒருவேளை பிசாசு இவனுக்கு இந்த விதமான ஆவியை கொண்டு வந்து கொடுப்பான் என்றும் தேவன் அறிவார். ஆனாலும் தேவன் சோதிக்கிறார். சகோதர சிநேகம் அவனுக்குள்ளே இருக்கிறதா இல்லையா? இந்த கொலைபாதகத்தின் ஆவி வேதத்தில் பல இடங்களிலே தலை தூக்கி காண்பிக்கிறது. சகோதரனை ஒரே கல்லில் 70 பேரை கொன்றவன் உண்டு. அவன் நியாயாதிபதியாக ஆவதற்காக, ராஜாவாக ஆவதற்காக அப்படி செய்தவன் உண்டு. அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான். இப்படி பல கொலைபாதகங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். நன்மை செய்தால் மேன்மைதான். ஆனால் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. பிசாசு அவனை தூண்டினாலும் கூட ஒருவேளை இவனுக்கு சகோதர பாசம் அதிகமாக இருந்து அவனை மேற்கொள்ளலாம் அல்லவா? மேற்கொள்ளுவானா மாட்டானா என்பதை தேவன் சோதிக்கிறார். ஆனால் மேற்கொள்ள முடியாது, இவன் கொலை செய்யத்தான் போகிறான் என்பதும் தேவனுக்கு தெரியும், முடிவும் தெரியும். ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த கொலைபாதக ஆவியை மேற்கொள்ள முடியுமா? சகோதர சிநேகம் மேற்கொள்ளுமா? இவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு வேளை மாறுவானா அல்லது மாற மாட்டானா என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்தாலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய சுபாவம். அவருக்கு தெரியும் முடிவு என்னவென்று தெரியும். ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து தானே தீர வேண்டும். அதை செய்கிறார். இதைத்தான் இந்த செய்தி சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்கிறார். அப்படியே நன்மை செய்யாமல் இருந்தால் நம்முடைய வீடுகளிலே வாசற்படியிலே பாவம் படுத்திருக்குமா? குறிப்பாக சகோதரர்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும். நாம் நம்முடைய மனசாட்சியின்படி சகோதரர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட வேண்டும். சில நேரங்களிலே நாம் சகோதரிகளுக்கு என்ன நன்மைகளை செய்தாலும் கூட முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நம்மாலே முடிந்ததை தான் நாம் செய்வோம். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அளவிட முடியாததாக இருக்கும். அப்படி பிசாசு அவர்களை வஞ்சித்து தேவையில்லாமல் நம்மை விரோதிக்கும்படியாக செய்வான். அதற்கு நாம் காரணம் அல்ல. நாம் நம்முடைய மனசாட்சியின்படி, நம்முடைய மன உத்தமத்தின்படி நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை. நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாம் நன்மை செய்திருக்கிறோம் என்று சொன்னால்? நமக்கு மேன்மை கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் உயரும். நாம் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒரு சிறப்பான நிலையிலே சமாதானத்தோடு இருக்கலாம். நன்மை செய்யாமல் இருந்தால் அது கிடைக்காது. இதை வைத்து கண்டுபிடித்து கொள்ளலாம். நம்முடைய மனசாட்சியில் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஆதாமை எப்படி தேவன் சோதித்தார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்பொழுது, கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் 2 விருட்சங்களையும் ஏற்படுத்துகிறார். பலவிதமான விருட்சங்கள் அங்கே உண்டு. பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் அங்கேயே நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தையும் உண்டாக்கினார். அதற்கு பிறகு ஆதாமை நோக்கி சொல்கிறார், நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம்.
சகல விருட்சத்தின் கனிகள் எதுவாக இருந்தாலும் நீ புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம், அப்படி நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார். இங்கே ஒரு சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2 விருட்சத்தின் கனிகளும் அங்கு உண்டு. ஒன்று அங்கே இருக்கிறது என்னவென்று சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதை புசிக்காதே என்று சொல்கிறார். ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு கனி உண்டு. அது என்ன? அதுதான் அங்கே இருக்கிறதான ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் ஜீவன் கிடைக்கும், மரணம் கிடையாது, நித்திய ஜீவன் அங்கே கிடைக்கும். அதுதான் ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் நிழலாட்டமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்தை, இந்த கனியாகிய ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கிறோம். அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த கனியை எப்படி நான் புசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை என்று சொன்னால், அந்த நித்திய ஜீவன் என்று சொல்வது அவருடைய வசனங்கள் தான் நித்திய ஜீவன். என்னுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி அவருடைய மாம்சமாகும் என்று சொன்னால், அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் வேத வசனம். அந்த வார்த்தை தான் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராகி மாம்சத்தில் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். இதுதான் சத்தியம். இந்த சத்தியங்களை எல்லாம் ஆழமான சத்தியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அதை மாத்திரம் சொல்லிவிட்டார். அவன் மனதிலே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மாத்திரம்தான் இருந்தது. சாத்தானும் கூட இருந்திருக்கிறான். இதுல பாருங்க, சாத்தான் மிகுந்த அறிவாளியெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அவன் தலை நசுக்கப்பட்ட வலுசர்பம், குழப்பமான ஆள். அவன் பிசாசு பிடித்தவர்களை பார்த்தால் ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவன் தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு. அதனாலே அவனுக்கு என்ன அவனுடைய மனதில் இருந்தது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை இவன் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை எப்படியாவது புசிக்க செய்து விட வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை 2 பேருமே மறந்து போயிட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இருந்தால், அதை ஒருவேளை தேவன் சொல்லியிருந்தால் அவருடைய நினைவெல்லாம் அங்கே போயிருக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்திருந்தால் அவன் நித்தியமாக உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்குள்ள போயிருப்பான். ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை. அந்த ஜீவ விருட்சம் இருக்கிறத தவிர அதை அவர் சொல்லவே இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் சொன்னார். அது இவர்கள் இருவருக்குள்ளாம் பதிந்து விட்டது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை பற்றி சொல்லி அதை புசித்தான். கீழ்ப்படியாமையின் மூலமாக அந்த ஆதாமுடைய ஆத்மா மரணத்துக்குள்ளாகி போய்விட்டது. அதனாலே தேவனை விட்டு அவன் தூர போனான். அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தான 7 விதமான ஆசீர்வாதங்களிலே மகிமையையும் இழந்து போனான், ஆளுகை இழந்து போனான், தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை இழந்து போனான். இப்படி பல காரியங்களை தேவன் அவனை இழந்து போகும்படியாக செய்துவிட்டார். அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்தார், இப்படி நடந்ததுனால மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவர் போல ஆனான். அதனால ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். ஏனென்றால் அவன் ஆத்மா மரணமடைந்து விட்டது. மரணமடைந்த ஆத்மா ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்றென்றைக்கும் அவன் சாகாமல் இருந்தால் அவனுக்குள்ளே ரட்சிப்பே இருக்காது.
அந்த மரணம் அவனுக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. அந்த மரணம் கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட அந்த ஆத்ம மரணத்தோடு அவன் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலே அதை காத்து கொண்டு காவல் காக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைத்து விட்டார். இதுதான் தேவன் சோதிக்கிறதான விதம். ஒரு வேளை இந்த சோதனையில் மனிதன் வெற்றி பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்பொழுது நிலைமையே வேறு. அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவர்கள் பழுகி பெருகி இருப்பார்கள். அது ஏதேன் தோட்டம் என்பது அது ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் உயிரோடு வாழக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே இருந்தார்கள். 936, 38 வருடங்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் நாளாக ஆக மரணம் ஆத்மாவுக்குள்ளே வந்ததுனால, கீழ்ப்படியாமை வந்ததுனால இப்பொழுது 70 வயது தான், பலத்தின் மிகுதினாலே 80 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று தேவன் நிர்ணயம் பண்ணியிருந்தார். எது எப்படியோ இந்த 100,000 வருடங்கள் இவர்கள் இங்கே வாழ்ந்திருக்க வேண்டுமே, அது கெட்டு போயிற்று என்று தேவன் மிகவும் மன இரக்கத்தோடு இந்த பூமியிலேயே 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் 1000 வருடம் இங்கே வாழ்ந்திருக்க வேண்டியவன் அவன் தவறிவிட்டான், தவறு செய்து விட்டான். அதனாலே ஒரு 1000 வருடங்கள் இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியான ராஜாவாக அரசாளும் பொழுது 1000 வருட அரசாட்சி புதிய எருசலேமிலே நடக்கப் போகிறது. இது நித்தியத்துக்கு போகிறதற்கு முன்னே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அடுத்து எப்படியெல்லாம் தேவன் சோதித்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்த அந்த நிலையை பற்றி பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஜனங்களை சோதித்தார். வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது சில அந்நிய தேவர்களை வணங்கியிருந்தார்கள். அந்நிய தேசத்தாராகிய புறஜாதியான ஜனங்கள் அவர்களோடு கலந்து வந்ததினாலே மிகுந்த இச்சொல்லர்களாகி இஸ்ரவேல் ஜனங்களும் அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுக்கும்படி செய்ய அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். விக்கிரகாராதனை செய்யும்படியாக அங்கே அவர்கள் வணங்கி வந்த கன்றுக்குட்டியை இங்கே செய்தார்கள். பலவிதமான பாவங்களை வனாந்தரத்தில் செய்தார்கள். எல்லாற்றையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருந்தார். அதே வேளையிலே கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது, வனாந்தரத்தின் வழியாக போகும் பொழுது ஏன் அவர் வனாந்தரத்தின் வழியாக நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது, அந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்துவதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அந்த வனாந்திரத்திலே முறுமுறுத்தவர்களை எல்லாம் அழித்து போட்டார். அதுதான் அந்த வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் சுற்றி திரியும்படியாக செய்தது. அங்கு ஏற்கனவே இருந்ததான கானானியர், ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் போன்ற அந்த ஜனங்களோடு கலக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அவர்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும், துரத்தி விட வேண்டும், அவர்களோடு கலக்கக்கூடாது, கலந்தால் அந்த தேவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றெல்லாம் சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டளையின்படி நடக்கிறார்களா மாட்டார்களா என்று சோதிப்பதற்காக சில ஜாதிகளை தேவனே துரத்தாமல் விட்டிருந்தார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட நாம் பழக வேண்டியதாக இருக்கும். ஆனால் நாம் நமக்குள்ளே ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரோடு சேர்ந்து கொண்டு கலந்து கொண்டு அவர்களைப் போல பேசுவதும், அவர்களோடு பழகுவதும், அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்வதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. ரட்சிப்பின் 7 அனுபவங்களிலே வேறுபாட்டின் ஜீவியமும் முக்கியமானது. வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொன்னால், இந்த உலகத்து மக்களைப் போல நாம் வாழாமல் தேவனுடைய பிள்ளைகளைப் போல தேவனுடைய கட்டளைகளை, நியமங்களை கை கொண்டு நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மீட்கப்படும் நாளுக்காக அது ஒரு சாட்சியாக இருக்கும்.
இவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள், இவர்கள் பரிசுத்தமான ஆட்கள், இவர்கள் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம் மற்றவர்களைப் போல வாழ்ந்தால் அது ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்காது. இதைத்தான் தேவன் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக சொல்லியிருக்கிறார். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், தேசத்தின் குடிகளை நீங்கள் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் என்று சொன்னால் துரத்தாமல் மீதியாக வைக்கிறவர்கள் கண்களிலே முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாக இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். இவர்களே உபத்திரப்படுத்துவார்கள். கண்களிலே முள் இருந்தால் என்ன நடக்கும்? உரிச்சு கொண்டே இருக்கும். அப்படியானால் இவர்கள் அந்த கண்களிலே முள்ளுகளாக தூசிகளாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? பாவம் செய்வதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள். கண்கள் என்பது கண்கள் தான் பாவத்துக்கு முக்கியமான ஒரு காரணம். இவர்களை பார்க்க பார்க்க அந்த கண்களிலே அது ஒரு இடரலாக இருக்கும். முள் என்பது ஒரு இடரல் தானே. ஒரு பாதையிலே முள் இருந்தால் அது குத்தும், அதில் நடக்க முடியாது, மேற்கொண்டு அது ஒரு பிரயாணம் பண்ண முடியாது அந்த முள் இருக்கிற இடத்துல. அதுபோல் இவர்கள் ஒரு இடரலாக இருப்பார்கள். விழாக்களிலே குத்துகிற கூறுகளாக இருப்பார்கள். இந்த விழாக்கள் என்று சொல்லும் பொழுது அது உபதேசத்தை குறிக்கிறது. ஆதாம் அவனுடைய விழாவில இருந்து ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார். இந்த ஆதாம் என்று சொல்லும்போது, ஆதாமுடைய விழா என்று சொல்லும்போது, எலும்பு என்று சொல்லும்போது அது உபதேசம். அந்த உபதேசத்தின்படி அவள் நடக்க வேண்டும் என்பதுதான் பிரமாணம். இப்படி இந்த விழாக்களிலே இந்த உபதேசங்களுக்கு விரோதமாக இந்த ஜாதிகள் நமக்கு கிரியை செய்யும், சொல்லிக் கொடுக்கும். இது இப்படி செய்ய வேண்டாம், இதனால ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, இது ஒரு பெரிய பாவம் இல்லை, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், விக்கிரங்களை வணங்கலாம், விருந்து உண்டலாம், எல்லாரோட கலந்து வாழலாம், ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். இதுதான். அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். உபாகமம் 8:20. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஜாதிகளோடு கலந்தா என்ன நடக்கும்? இந்த ஜாதிகளை ஏன் கர்த்தர் அழித்தார்? இந்த ஜாதிகள் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் எல்லாம் செய்ததுனால அது இரத்தப்பழியாகி அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டது. அந்த தேசத்திலே நன்மை இல்லாமல் போயிற்று, நல்ல விளைச்சல் இல்லாமல் போயிற்று, மழை இல்லாமல் போயிற்று. அதனாலே அந்த ஜாதிகளை துரத்தி விட்டு தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்து வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பாவங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அதே தானே நடக்கும். அப்பொழுது அவர்களைப் போல நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். எல்லாரையும் துரத்தி விட்டாலும் ஒரு சில ஜாதிகளை துரத்தாமல் வைக்கிறார். என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லி. இவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறார்களா, நடக்காமல் போகிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரரில் அவருடைய சந்ததியிலே அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாது இருந்தவர்கள் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்தார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு காரியம், இஸ்ரவேல் புத்திரருடைய சந்ததியிலே 40 வருடங்கள் சுற்றி சுற்றி வரும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களிலே 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யுத்தம் செய்வது எப்படி என்று அறியாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு யுத்தத்தை பழக்கி வைக்க கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்தார். அது யார் என்று சொன்னால் கானானியர், சீதோனியர், பெலிஸ்தருடைய 5 அதிபதிகள், மலையிலே குடியிருக்கிற ஏவியர், இவர்களெல்லாம் விட்டு வைத்தார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் அதில் இருந்தது.
கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். ஏன் சோதித்தார் என்பது இப்போது விளங்குகிறது அல்லவா? கர்த்தர் விட்டு வைத்தது 2 காரியம். தேவன் சொன்னபடி செய்கிறார்களா மாட்டார்களா? சண்டை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. அந்த தேவர்களை வணங்குவது எதற்காக எப்படி வணங்குவார்கள்? அவர்களுடைய குமாரத்திகளை இவர்கள் கொண்டு இவருடைய குமாரத்திகளை ஜாதிகளுக்கு கொடுக்கும் பொழுது பிறக்கிற சந்ததியும் எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும்? அந்த சந்ததியிலே அந்த புறஜாதி சந்ததியாக இருக்கும். அப்படி புறஜாதி சந்ததியாக இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்குமா? எதற்காக கர்த்தர் ஆதியிலே ஜலப்பிரளயத்தினால் அழித்தார்? அங்கே ஜனங்கள் மிகுந்த கெட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள நல்ல சிந்தை இல்லாமல் போயிற்று. அதனால் பிறக்கிற பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் கேடுள்ள சந்ததியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அழித்தார். அது கொஞ்சம் ஜனமாக இருக்கும் பொழுதே அழித்து போட்டார். ஏனென்றால் அதிக ஜனமான பொழுது அவர்கள் இத்தனை ஜனங்களை அழிக்க வேண்டுமே என்று கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். அதனாலே கொஞ்சம் ஜனங்களாக இருந்த பொழுது அழித்தார். ஆனாலும் ஜனங்கள் திருந்தவில்லை. இப்பொழுதும் என்ன நடந்தது பாருங்க. அதனாலே அந்த தேவர்களை சேவித்தார்கள். இது இவர்கள் மாத்திரமல்ல, பிற்காலத்தில் சாலமோன் கூட அப்படித்தான் செய்தான். தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் அவன் மீறி அங்கே இருந்ததான அந்நிய ஜாதிகள், புறஜாதியை சேர்ந்த அந்த பெண்களை மணந்ததினாலே அவருடைய தேவர்களை வணங்கினான். அவர்களுக்கு கோவில்களை கட்டினான், மேடைகளை கட்டினான். அஸ்தரோத்து போன்ற தெய்வங்களுக்கும் அவன் பலியிட்டான். எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் அவன் அந்த பெண்களுக்காக இழந்து போனான். அடுத்து, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருடம் உங்களுக்கு வனாந்திரத்தில் நடத்தினேன். அதற்கு அடையாளம் என்ன? உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, காலிலே இருந்த பாதரட்சைகள் பழையதாக போகவும் இல்லை. உபாகமம் 29:5 தேவன் தானே தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக 40 வருடங்கள் ஒரு வஸ்திரம் பழசாய் போகாமல் இருக்குமா? நாம் முடியுமா? நினைத்து பார்க்க முடியுமா? காலிலே இருந்த பாதரட்சை 40 வருடங்கள். அந்த வனாந்திரம் என்பது எப்படி? மேடும் பள்ளமும், கற்களும் முற்களும் கரடும் செடிகளும் மணலும் கல்லுமாக இருந்தது. அதுதான் வனாந்திரம். விளைச்சல் இல்லாத ஒரு நிலம். அதில் அந்த செருப்புகள், பாதரட்சைகள் பழசாய் போகவும் இல்லை, கெட்டு போகவும் இல்லை. அடுத்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன, எகிப்திலிருந்து புறப்பட்டு போன யுத்த புருஷரான யாவரும் மாடு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று ஆணையிட்டதுனால என்ன செய்தார்? 40 வருடங்கள் அவர்கள் மாண்டு போகிற வரைக்கும் அந்த வனாந்திரத்தில் திரியும்படியாக செய்தார். இப்படியாக தேவன் சோதிக்கிற தேவன், அந்த சோதனையின்படி நடத்துகிற தேவன். நாம் அப்படி தேவனாலே நடத்தப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கும்படிக்கு அவர் சொல்லை கேட்டு அப்படியே நடக்க வேண்டும். அவர் நம்மை சோதிக்கலாம், சோதிப்பார். அந்த சோதனையிலே நாம் அவருடைய பக்கமாக சேர்ந்து கொண்டு கர்த்தர் என்ன மனதில் நினைத்திருக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். இந்த சோதனை என்று வரும்பொழுது நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். சில நேரங்களிலே பார்க்கும் பொழுது நாம் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது ஆலயத்துக்கு கூட்டங்களுக்கு போக முடியாதபடிக்கு நமக்கு நிறைய வேலைகள் வரும், நிறைய செல்வம் கிடைக்கும். நம்முடைய வேலையில் மிகுந்த ஈடுபாடோடு இருக்கும்படியாக நிறைய வேலைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும்.
வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும். கர்த்தர் சோதித்து பார்ப்பார், நன்மை நாளை சோதித்து பார்ப்பார் நாம் என்ன செய்கிறோம் என்று. சில வேளைகளிலே சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும். நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோமா, முறுமுறுக்கிறோமா, என்ன செய்கிறோம் என்று. சில நேரங்களிலே நம்முடைய உறவுகள் மூலமாக பலவிதமான பாவங்களிலே ஈடுபடும்படியாக, தேவனை விட்டு விலகி போகும்படியாக சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். பலவிதமான உபத்திரங்கள் வழியாக கடந்து போகும்போது இந்த மார்க்கமே வேண்டாம் என்று சொல்லி நம்மை வழி தப்பி திரிகிறதான ஜனங்களோடு சேர்ந்து நாம் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்படியான சந்தர்ப்பங்கள் வரலாம். சோதனைகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். தேவன் நம்மை சோதித்து அறிகிற தேவன். நாம் முறுமுறுக்கிறோமா? மேரிவாவின் தண்ணீர்கள் அண்டையிலே சோதித்தறிந்தேன் என்று சொல்கிறார். முறுமுறுக்கிறார்களா இல்லையா என்று அவர் நினைக்கும் பொழுது இவர்கள் முறுமுறுத்தார்கள். அதன் மிகுதினாலே, முறுமுறுப்பின் மிகுதியினாலே மோசே கோபம் கொண்டு அவன் கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அடித்தான். அதனாலே அவன் தேவனுடைய பெரிய கிருபையை இழந்து போனான். நீ என்னோடு கூட இந்த யோர்தானை கடந்து வருவதில்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் மோசேயை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அதே கானான் தேசமாகிய எருசலேமின் மலைகளில் ஒன்றிலே மறுரூபமாகும்படியாக செய்து அந்த சாபத்தையும் அவனை விட்டு நீக்கிவிட்டார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனோடு கூட மிக நெருக்கமாக வாழ்ந்தார்கள். வேதத்திலே நாம் சில பரிசுத்தவான்களை பற்றி பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்ந்து போகிற நிலையிலே நாம் இருக்கலாம். மோசே அந்த வனாந்திரத்திலே தேவனுடைய எப்படி சஞ்சரித்தான். தாவீதுக்கு பாருங்க, காட்டிலும் மேட்டிலும் வனாந்திரத்தில் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், உயிரை எந்த நேரத்தில் மரணம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்தான். சில நேரங்களில் நான் நினைக்கிறது உண்டு, நான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்னாலே நிற்கவே முடியாது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட அந்த அனுபவம் நமக்கு இல்லையே என்று. ஆனால் அதை காட்டிலும் ஒரு சிறந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் யாரெல்லாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்குறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ராத்திரத்தினாலே தோன்ற பண்ணி காலங்களையும் எல்லைகளையும் குறித்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே பிரியமானவர்களே, நாம் பாக்கியமுள்ள ஜனம். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது? நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருகிறார், நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்க. கைகளினாலே கட்டப்படாத ஆலயமாகிய நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே வந்து தேவன் தங்குகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பயபக்தியாக இருக்க வேண்டும், எவ்வளவு சிந்தையிலே பரிசுத்தமுள்ளவர்களாக, செயலிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களை சோதித்தருகிறீர். நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பேசுவதை கேட்கிறீர், அதை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறீர். உம்மை பற்றி பேசுகிற வார்த்தைகள் கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறேன். சில காரியங்களை நாங்கள் பேசும்போது கவனமாய் பேச வேண்டியதாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மைதான் நடக்கிறது என்று சொன்னால் நீர் மிகவும் மன வருத்தப்படுகிறீர் என்று வேதம் கூறுகிறது. மல்கியாவிலே நாங்கள் வாசிக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு நல்லது நடக்கிறது போல தான் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஆனால் எங்களை நீ சோதித்தருகிறீர், சிட்சிக்கிறீர். நீ நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சித்து இங்கேயே நியாயந்திருக்கிறீர். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே என்று சொல்லியிருக்கிறீர். அதன்படி எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, எப்படியாவது நாங்கள் பரலோகத்தில் காணப்பட
எங்களை தகுதிப்படுத்தும். சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சோதனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சோதனையில் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.